யூசுப் குற்றமற்றவர் என்பதற்கு அத்தாட்சிகளை பார்த்த பின்னரும் ஒரு காலம் வரை அவர் சிறையில் இடப்பட வேண்டும் என்றே தீர்ப்பு கூறியவர்களுக்கு தோன்றியது. யூசுப் சிறையில் அடைக்கப்பட்டார். அவர் அடைக்கப்பட்ட சிறையில் 2 வாலிபர்களும் அடைக்கப்பட்டனர். ஒரு நாள் அவ்விருவரில் ஒருவன், நான் திராட்சை மது பிழிவதாக கனவு கண்டேன் என்று கூறினான். மற்றவன், நான் என் தலைமீது ரொட்டி சுமப்பதாகவும் அதிலிருந்து பறவைகள் தின்பதாகவும் கனவு கண்டேன் என்று கூறினான். பின் இருவரும், யூசுஃபே, எங்களுக்கு இவற்றின் விளக்கத்தை அறிவிப்பீராக. மெய்யாக நாங்கள் நன்மை செய்பவர்களில் ஒருவராக காண்கிறோம் என்று கூறினார்கள். அதற்கு யூசுப், உங்கள் இருவருக்கும் அளிக்கக்கூடிய உணவு உங்களிடம் வருவதற்கு முன்னரும் அந்த பலனை நீங்கள் இருவரும் அடைவதற்கு முன்னரும் இவற்றின் விளக்கத்தை உங்களுக்கு கூறிவிடுகிறேன். இது என் இறைவன் எனக்கு கற்றுக் கொடுத்தவை. அல்லாவின் மீது நம்பிக்கை கொள்ளாதவர்களும் மறுமையை நிராகரிப்பவர்களுமான சமூகத்தாரின் மார்க்கத்தை நான் நிச்சயமாக விட்டுவிட்டேன். நான் என் முன்னோர்களான இப்ராஹிம், இஸ்ஹாக், யக்கூப் ஆகியோரின் மார்க்கத்தை பின்பற்றுகிறேன். அல்லாவுக்கு எதையும் நாங்கள் இணை வைப்பது எங்களுக்கு தகுமானதல்ல. இது எங்கள் மீதும் எங்கள் மக்கள் மீதும் அல்லாஹ் புரிந்த அருளாகும். எனினும் மனிதர்களில் பெரும்பாலோர் அல்லாவுக்கு நன்றி செலுத்துவதில்லை என்று கூறிய பின், சிறையில் இருக்கும் என் 2 தோழர்களை, வெவ்வேறான பல தெய்வங்கள் இருப்பது நல்லதா, அல்லது யாவரையும் அடக்கி ஆள்கின்ற அல்லாஹ் ஒருவனே இருப்பது நல்லதா? அவனையன்றி நீங்கள் வணங்கி கொண்டிருப்பவை யாவும் நீங்களும் உங்கள் மூதாதையரும் வைத்து கொண்ட கற்பனை பெயர்களே அன்றி வேறில்லை. அவற்றுக்கு அல்லாஹ் யாதொரு ஆதாரத்தையும் இறக்கி வைக்கவில்லை. அல்லாஹ் ஒருவனுக்கே அன்றி வேறெவர்க்கும் அதிகாரம் இல்லை. அவனையன்றி வேறு எவரையும் நீங்கள் வணங்கக்கூடாது என்று அவன் கட்டளையிட்டிருக்கின்றான். இதுவே நேரான மார்க்கமாகும். ஆனால் மனிதர்களில் பெரும்பாலோர் இதனை அறிந்து கொள்வதில்லை என்று கூறினார். மேலும், சிறையில் இருக்கும் என் 2 தோழர்களை, உங்களில் ஒருவர் தம் எஜமானனுக்கு திராட்சை மதுவை புகட்டி கொண்டிருப்பார். மற்றவரோ சிலுவையில் அறையப்பட்டு அவர் தலையை பறவைகள் கொத்தி தின்னும். நீங்கள் இருவரும் கோரிய விளக்கம் இவ்வாறே உங்களுக்கு விதிக்கப்பட்டுள்ளது என்று யூசுப் கூறினார். யூசுஃபுடன் சிறையில் இருந்த இருவரில் ஒருவர் விடுதலை அடையும் போது யூசுப் அவரிடம், என்னை பற்றி எஜமானரிடம் கூறுவீராக என்று சொன்னார். ஆனால் விடுதலையான பின் அவர் தம் எஜமானரிடம் யூசுஃபை பற்றி கூறுவதிலிருந்து ஷைத்தான் அவரை மறக்கடித்து விட்டான். ஆகவே யூசுப் சிறைக்கூடத்தில் இன்னும் சில ஆண்டுகள் இருக்க வேண்டியவரானார். ஒரு நாள் அந்நாட்டின் அரசர் தம் பிரதானிகளிடம், பிரதானிகளே, நான் ஒரு கனவு கண்டேன். அதில் 7 கொழுத்த பசுக்களை 7 மெலிந்த பசுக்கள் தின்பதையும் 7 பசுமையான கதிர்களையும் வேறு காய்ந்த கதிர்களையும் நான் கண்டேன். நீங்கள் கனவு விளக்கம் கூறக்கூடியவர்களாக இருந்தால் என்னுடைய கனவின் பலனை எனக்கு அறிவியுங்கள் என்று கூறினார். அதற்கு அவர்கள், இவை குழப்பமான கனவுகளாகும். எனவே நாங்கள் இக்கனவுகளுக்கு விளக்கங்கூற அறிந்தவர்கள் அல்லர் என்று கூறினார்கள். இதை கேள்விப்பட்டதும் யூசுஃபுடன் சிறையிலிருந்து விடுதலை அடைந்திருந்தவர் நீண்ட காலத்திற்கு பின்னர் யூசுஃபை நினைவு கூர்ந்து, இக்கனவின் விளக்கத்தை நான் உங்களுக்கு அறிவிப்பேன், என்னை யூசுஃபிடம் அனுப்பி வையுங்கள் என்று சொன்னார். சிறையில் யூசுஃபை கண்ட அவர், யூசுஃபே, உண்மையாளரே, 7 கொழுத்த பசுக்களை 7 மெலிந்த பசுக்கள் தின்பதையும் 7 பசுமையான கதிர்களையும் வேறு காய்ந்த கதிர்களையும் கனவில் கண்டால் அக்கனவுக்கு பலன் என்ன என்பதை எனக்கு அறிவிப்பீராக என்று கூறினார். அதற்கு யூசுப், நீங்கள் தொடர்ந்து 7 ஆண்டுகளுக்கு விவசாயம் செய்வீர்கள். பிறகு நீங்கள் அறுவடை செய்ததில் நீங்கள் உண்பதற்கு வேண்டிய ஒரு சிறிய அளவை தவிர மீதியை விட்டு வையுங்கள். பின்னும் அதற்கப்பால் கடினமான பஞ்சத்தையுடைய 7 வருடங்கள் வரும். நீங்கள் பஞ்சமான ஆண்டுகளுக்காக பத்திரப்படுத்தி முன்னமையே வைத்திருப்பதில் சொற்பமானதை தவிர மற்றதை அந்த பஞ்ச ஆண்டுகள் தின்றுவிடும். பின்னும் அதற்கப்பால் ஓராண்டு வரும். அதில் மக்களுக்கு நல்ல மழை பெய்யும். அதில் அவர்கள் பல ரசங்கள் உண்டு மகிழ்ச்சியாக இருப்பார்கள் என்று கூறினார். இவ்விவரம் அரசருக்கு அறிவிக்கப்பட்டதும் அவரை என்னிடம் அழைத்து வாருங்கள் என்று
அரசர் கூறினார். அரசருடைய தூதர் யூசுஃபிடம் வந்தபோது அவர், நீர் உம் எஜமானரிடம் திரும்பிச் சென்று தம் கைகளை வெட்டி கொண்ட பெண்களின் உண்மை நிலை என்ன என்று அவரிடம் கேளும். நிச்சயமாக என் இறைவன் அப்பெண்களின் சதியை நன்கு அறிந்தவனாக இருக்கின்றான் என்று கூறினார். இதை அறிந்த அரசர் அப்பெண்களை அழைத்து, நீங்கள் யூசுஃபை உங்கள் விருப்பத்திற்கு இணங்குமாறு அழைத்தபோது உங்களுக்கு நேர்ந்தது என்ன என்று கேட்டார். அப்பெண்களோ, அல்லாஹ் எங்களை காப்பானாக, நாங்கள் அவரிடத்தில் யாதொரு கெடுதியையும் அறியவில்லை என்று கூறினார்கள். அஜீஸுடைய மனைவி, இப்பொழுது உண்மை வெளிப்பட்டுவிட்டது. நான் தான் அவரை என் விருப்பத்திற்கு இணங்குமாறு வற்புறுத்தினேன். நிச்சயமாக அவர் உண்மையாளர்களில் உள்ளவர் என்று கூறினாள். இந்த விசாரணையின் விவரங்களை தெரிந்து கொண்ட யூசுஃப், இதற்கு காரணம் நிச்சயமாக என் எஜமானர் இல்லாதபோது அவருக்கு நான் துரோகம் செய்யவில்லை என்பதை அவர் அறிந்து கொள்வதுடன், நிச்சயமாக அல்லாஹ் துரோகிகளின் சதியை நடைபெற விடுவதில்லை என்பதை அறிவிப்பதற்காகவுமேயாகும். அன்றியும் என் இறைவன் அருள் புரிந்தாலன்றி நான் என் மனதை பாவத்தை விட்டும் பரிசுத்தமாக்கிவிட இயலாது. ஏனெனில் மன இச்சையானது தீமையை தூண்டக்கூடியதாக இருக்கிறது. நிச்சயமாக என் இறைவன் மிக்க மன்னிப்பவனாகவும் அருளாளனாகவும் இருக்கின்றான் என்று கூறினார். அரசர், யூசுஃபை என்னிடம் அழைத்து வாருங்கள். அவரை நான் என் நெருங்கிய ஆலோசகராக அமர்த்தி கொள்வேன் என்று கூறினார். யூசுஃப் வந்ததும் அவரிடம், நிச்சயமாக நீர் இன்றிலிருந்து நம்மிடம் பெரும் அந்தஸ்துள்ளவராகவும் நம்பிக்கைக்குரியவராகவும் இருக்கிறீர் என்று கூறினார். அவரிடம் யூசுஃப் கூறினார், என்னை களஞ்சியங்களுக்கு அதிகாரியாய் ஆக்கிவிடுவீராக. நிச்சயமாக நான் அவற்றை பாதுகாக்க நன்கறிந்தவன். யூசுஃப் தான் விரும்பிய விதத்தில் பணியை செய்து வர அந்த நாட்டில் யூசுஃபுக்கு அல்லாஹ் இவ்வாறே வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தான். அவன் நாடியவருக்கு அவனது அருள் கிடைக்கும்படி செய்கின்றான். நன்மை செய்பவர்களின் கூலியை அவன் வீணாக்க மாட்டான். மேலும் பயபக்தியுடையவர்களான முஹ்மீன்களுக்கு மறுமையின் கூலி மிகச்சிறந்ததாக இருக்கும். பின்பு ஒரு நாள் யூசுஃபுடைய சகோதரர்கள் அவர் பணியில் இருக்கும் மிஸ்ரு நகருக்கு வந்து நுழைந்தபோது யூசுஃப் அவர்களை அறிந்து கொண்டார். ஆனால் அவர்களோ அவரை அடையாளம் தெரியாதவர்களாக இருந்தனர். யூசுஃப் அவர்களுக்கு வேண்டிய பொருள்களை சித்தம் செய்து கொடுத்துவிட்டு, நான் உங்களுக்கு நிரப்பமாக அளந்து கொடுத்ததையும் விருந்துபசாரம் செய்வதில் நான் சிறந்தவன் என்பதையும் நீங்கள் பார்த்தீர்கள் அல்லவா? எனவே உங்கள் தந்தை வழி சகோதரனை என்னிடம் அழைத்து வாருங்கள். நீங்கள் அவரை என்னிடம் அழைத்து வராவிட்டால் என்னிடமிருந்து உங்களுக்கு எந்த தானியமும் கிடைக்காது. நீங்கள் என்னை நெருங்கவும் கூடாது என்று கூறினார். வேறு வழி இல்லாததால் அவர்களும், நம் தந்தையிடத்தில் நாம் ஓர் உபாயத்தை மேற்கொள்வோம், நிச்சயமாக நாம் அதை செய்ய முடியும் என்று தங்களுக்குள்ளே பேசிக்கொண்டார்கள். பின்னர் யூசுஃப் தம் பணியாட்களை நோக்கி, அவர்கள் கிரயமாக கொடுத்த பொருள்களை அவர்களுடைய மூட்டைகளிலேயே வைத்து விடுங்கள். அவர்கள் தம் குடும்பத்தாரிடம் சென்ற பிறகு இதை அறிந்தால் நம்மிடம் அவர்கள் திரும்பி வரக்கூடும் என்று கூறினார். யூசுஃபுடைய சகோதரர்கள் தம் தந்தையாரிடம் திரும்பிய போது அவரை நோக்கி, எங்கள் தந்தையே, நாங்கள் அடுத்த முறை தானியம் வாங்க செல்லும்போது எங்களுடன் எங்களுடைய சகோதரர் புன்யாமீனையும் அனுப்பி வையுங்கள். அவ்வாறு செல்லாவிட்டால் நமக்கு தானியம் கொடுக்கப்படாது. நிச்சயமாக நாங்கள் அவரை மிகவும் கவனமாக பாதுகாத்து திரும்பி கொண்டு வருவோம் என்று சொன்னார்கள். அதற்கு யக்கூப், இதற்கு முன்னர் உம்முடைய இன்னொரு சகோதரர் விஷயத்தில் உங்களை நம்பியது போன்று இவர் விஷயத்திலும் நான் உங்களை நம்புவதா? பாதுகாப்பவர்களில் அல்லாவே மிகவும் மேலானவன். கிருபையாளர்களில் அவனை எல்லோரையும் விட மிக்க கிருபையாளனாவான் என்று கூறிவிட்டார். யூசுஃபுடைய சகோதரர்கள் தாங்கள் கொண்டு வந்த மூட்டைகளை அவிழ்த்தபோது அவர்களுடைய கிரயப்பொருள் யாவும் அவர்களிடமே திருப்பப்பட்டிருப்பதைக் கண்டார்கள். அதை கண்டவர்கள், எங்கள் தந்தையே, இதோ நம்முடைய பொருள்கள் நம்மிடமே திருப்பப்பட்டு விட்டன. இதைவிட நமக்கு என்ன சான்று வேண்டும்? எங்கள் சகோதரரை நாங்கள் கூட்டிச் சென்றால் நம் குடும்பத்திற்கு வேண்டிய தானியங்கள் மட்டுமல்லாது ஓர் ஒட்டகை அளவு தானியத்தை அதிகமாக கொண்டு வருவோம் என்று கூறினார்கள். அதற்கு யக்கூப், உங்கள் யாவரையுமே ஆபத்து சூழ்ந்து கொண்டாலன்றி
நிச்சயமாக நீங்கள் அவரை என்னிடம் கொண்டு வருவீர்கள் என்று அல்லாவின் மீது நீங்கள் எனக்கு சத்தியம் செய்து கொடுத்தால் நான் அவரை உங்களுடன் அனுப்புகிறேன் என்று கூறினார். அவர்கள் அவ்வாறே அவருக்கு சத்தியம் செய்து கொடுத்ததும் அவர், நாம் பேசிக் கொண்டதற்கு அல்லாவே காவலனாக இருக்கின்றான் என்று கூறினார். மேலும் அவர், என் மக்களே, நீங்கள் மிஸ்ருக்குள் செல்லும்போது ஒரே வாசல் வழியாக நுழையாதீர்கள், வெவ்வேறு வாசல்களின் வழியாக நுழையுங்கள். அல்லாவின் விதிகளில் யாதொன்றையும் நான் உங்களை விட்டு தடுத்துவிட முடியாது. அதிகாரமெல்லாம் அல்லாவுக்கேயன்றி வேறு எவருக்கும் இல்லை. அவன் மீதே நான் முழுமையாக நம்பிக்கை கொண்டுள்ளேன். எனவே முழுமையாக நம்பிக்கை வைப்பவர்கள் அவன் மீதே முழு நம்பிக்கை வைப்பார்களாக என்று கூறினார்.